இன்னைக்கு அரங்கம் முழுவதும் நம்பி இருக்கிற அதுவும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பொழுது சனிக்கிழமை சந்தோஷமா அது உங்க கையில இருக்கு. நிகழ்ச்சியோட கடைசி வரைக்கும் இருந்து ஆகணும். காரணம் கொஞ்ச நேரத்துல கதவை கூட்டிடுவோம். நான் மட்டும் பேசாம நிரம்ப கலைஞருக்காங்க நாம பேசினா ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் பேசி இடையில பேசுறீங்களா? எப்படி ஆட்டோ சேர பாருங்க எவ்வளவு இருக்காங்க பாருங்க. அதான் உங்ககிட்ட நான் தொடக்கத்திலே உன்னை கேட்டேன், செய்து நீங்க யாரும் சிரிக்கலாம் கூட நான் மறைக்க மாட்டேன். பக்கத்துல சிரிக்கிறாங்க அவங்களுக்கு மறைச்சு போகாம நாங்க ரொம்ப பாவம் ஈஷா பண்ணி பக்கத்துல இது பூரா நம்ம ஊர்ல நடக்கும். அதை சொல்றேன் சினிமா தேட்டர் அப்படித்தான். ஏற்கனவே அந்த படத்தை பார்த்த பக்கத்துல உட்காந்துறாங்க. படம் 2 மணி நேரம் அவன் 4 மணி நேரம் ஓட்டாங்க. வருவானே வருவானே சொல்றேன். கும்கி படம் பிரதோஷம் உட்காந்து படம் போட்டோன்னு என் பக்கத்துல போய் நானும் செத்து போயிருந்தேன் போட்டாங்க. அதுக்கத்த வேலை என்ன அதுக்காக அவங்களை சொல்லிக்கிட்டது. எனக்கு உள்ள வரும்போது ஒரு சப்போர்ட் நடந்துச்சு. அதை மட்டும் சொல்லிட்டு சரி கொஞ்சம் டைம் வந்து ஒரு காப்பி மட்டும் சாப்பிட்டு ஒரு 2 செல்ஃபி எடுத்தாங்க. உள்ள வரும்போது இன்னொரு ஆள் குறுக்க வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு ஒருத்த வார்த்தை கேட்டார். சார் நான் பால் டைம் வாங்க போயிட்டேன். போட்டோ எடுத்து கேட்கிறேன் நீங்க யாருனே அப்படின்னா வாங்கி வச்சுட்டு போயிட்டேன். இன்ன வரைக்கும் ஜோக் சொல்றப்ப சிரிக்கல. நான் அவமானப்பட்டது சொன்னா நீ ஜோக் சொல்ல நம்ம பட்ட கஷ்டங்கள் சொன்னாலே அது தனியா ஒரு ஆள் கேட்கல. ஒரு ஆள் 3 மணி நேரம் சிரிச்சுட்டாங்க. பட்டி பண்ணதுக்கு முடிஞ்சு போய் அப்படி காலில் விழுந்தாங்க. அவங்க வயசு வந்து பெரிய விஷயம். இப்படி ரசிச்சுக்கல ஜோக் அவ்வளோ நல்லா இருந்துச்சா அப்படின்னு வீட்டில் கிளைமுடுங்கள் போடுங்கள் பரவாயில்ல அப்படின்னா இதே அரங்கத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு வயலின் கச்சேரி நடக்குது 3 மணி நேரம். எப்படி ரசிக்கப்பட்டாங்க 3 மணி நேரம் வயலின் கச்சேரி நடந்துச்சா. பக்கத்தில் இருந்தவன் கச்சேரி முடிஞ்சு நான் காலில் ஐயா நீங்க வயலின் வாசிக்கும் போது ஒரு 8-10 இடத்துல என் நெஞ்சு எப்ப அந்த குச்சி வந்து ஏன் சொன்னா அது மாதிரிலாம் நினைச்சாங்க சார். உங்களுக்காக அன்பு வேண்டும் வச்சுக்கிறோம். நிரம்ப உங்களை மைண்ட் கலைஞர் அந்த இன்னொன்னு தனியா ஒரு 20 வருஷமா பேசிட்டேன். காம வந்த இடமே வந்து ஒரு குடும்ப விழாவாக நடக்கும். அதனால ஒரு குடும்ப சார்ந்த விஷயமா போன்றதுக்காக நாங்க ஆண்கள் சார்பா நான் பேசும்போது முடிஞ்சா எனக்கு கைதட்டுங்க. பெண்கள் சார்பா பேசுறது ஒரு ஆள் அவங்களும் பிக் பாஸ்ல வந்தவங்க தான். அப்புறம் நிறைய பட்டிமன்றங்கள் பார்த்துருப்பீங்க, திரைப்படங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. ஜல்லிக்கட்டுடைய முதல் பெண் வர்ணனையாளர் கோயில்பட்டியை சேர்ந்த அண்ணன் பார்வை அவங்களுக்கு ஒரு அது மாதிரி ஒரு கை இவங்க என்ன உட்காரவே மாட்டாங்க. மகிழ்ச்சியா இருக்காங்க. நீங்க உங்களுடைய விஷயங்கள் அதாவது பெண்கள் தான் வீட்டுக்கு கட்டினா உழைக்க ஆகா ஓப்பா அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு பெண்கள் மட்டும் கேட்டேன். சரியா? இன்னொன்று பெண்கள் ஒரு கண்டி வீட்டுக்காரங்க 10 நிமிஷம் தூங்கினா தூங்கட்டும். 1:30 மணிக்கு அந்த அம்மா எழுப்பு ஐயோ பதறி கட்டோடத்தில் வந்து என்னாச்சு தூக்க மாத்திர உடம்பு தூங்கிங்க. அவர் தானே சொல்ல சொன்னதே இல்லையா. ஒரே விஷயத்தை சொல்லிட்டு நான் விஷயத்துக்குள்ள போயிருந்தேன். சார் சிரிக்கிறதுனால சிரிப்புக்கு நேரம் இருக்காதவங்க காத்துக்கு நேரம் இருக்கிறாங்க. இந்த இடத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகா சார். என்ன சொன்னாங்க சார் அவங்க பேசாங்க அவர் டென்ஷன் ஆகாது சொன்னாங்க. நான் பேசி பார்ப்போம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகிங்களா அப்படின்னு கேட்டேன். யார் சொல்லி எவன் சொல்லுது அவன் நம்பர் பண்ணுங்க அவனுக்கு அப்படின்னா ஐசோல படுத்தேன் சார். டென்ஷன் ஆகி கேட்டு டென்ஷன் இப்போ நீங்க டென்ஷன் ஆகல. நம்ம நிறைய ஊர்கள்ல போய் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். ஆனா சென்னையில பண்றதுக்கு ஒரு வைபா இருக்கு பாத்தீங்களா. சொன்னோம்னா அந்த சென்னை மக்கள் அந்த கேங்கா ரசிகர் அப்படி ஒண்ணு கேங்கா ரசிகமா தெரியல.